ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் தான் காட்டுறாங்க. தமிழ் வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சிபி வந்து வராங்க. வந்ததுமே தமிழ் வந்து என்ன சிபி சார், என்ன ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ சிபி உடனே வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் இதுக்கு மேலேயும் நான் மறைக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது, என் மனசில் உள்ள உண்மையை நான் சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கவோ இப்படி சொன்னதுமே உடனே தமிழ் வந்து பார்க்குறாங்க. என்னது இவர் பேசுகிற விதமே சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் இங்கே பார்த்தோம்னா வந்து குறிஞ்சிநாதனை தான் காட்டுறாங்க. குறிஞ்சிநாதன் வந்து கணேசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த தமிழ் வந்து மண்டபத்தில் வச்சு நான் அவமானப்படுத்திட்டா, அவளை சும்மா விடக்கூடாது, அவளை இந்த மண்டபத்தை விட்டு நம்ம துரத்தணும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து உங்களுக்கு மட்டும் பிரச்சனையாக இல்லை, அவள் என்னுடைய பொண்ணுக்கு பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கிறா, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து அவளை மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கணேசும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே என்னுடைய ஆளை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு அதாவது சிபிக்கும் தமிழுக்கும் ஒரு தப்பான உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு நாடகத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கணும், அந்த நாடகத்தை வச்சு அந்த தமிழில் மண்டபத்தை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கணேசும் சரி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா சிபியும் தமிழும் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கதை இதை வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து சிபி வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் நான் உண்மையை சொல்லிடுறேன், இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க. அதாவது நான் உண்மையிலேயே உன்னை ஒரு நல்ல சரியான சந்தர்ப்பத்தில் நான் சந்திச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஒன்றை தான் லவ் பண்ணியிருப்பேன், ஒன்றை தான் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கும் நான் ஆசைப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்க பாருங்க சிபி சார், விடிஞ்சாக்கி கல்யாணம், நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இப்படி என்கிட்ட பேசுறது சரியில்லை, அதனால கல்யாண வேலை நிறைய இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து சிபி சொல்கிறாங்க, என்ன தமிழ், நான் என் மனசில் உள்ளதை ஓப்பனாகவே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது, நான் உங்ககிட்ட நான் தப்பாக நடந்துக்கிட்டது உண்மை தான், அதாவது உன்னை லவ் பண்ணுற மாதிரிக்கே நான் நடித்தது வந்து உண்மை தான், ஆனால் அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் அதுக்கப்புறவு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, ஆனால் என்னை மன்னிச்சிரு தமிழ், இப்போ நான் உண்மையிலே உன்னை லவ் பண்ணுற தமிழ் அப்படிங்கும்போது இப்படி சொன்னதுமே தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே பாருங்க சிபி சார், நான் வந்து சொல்கிறத கேளுங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ரூமை விட்டு போங்க, இப்படி நீங்கள் பேசுகிறத யாராவது கேட்டுட்டு இருந்தாக்கி தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடும், அதனால நான் சொல்கிறத கேளுங்க, இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போங்க அப்படிங்கப்போ, என்ன தமிழ் இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன், என் மனசில் உள்ளதை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், நான் சொல்கிறது கேளு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி பேசினதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள் சிபி சார், நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது யாராவது கேட்டுட்டாக்கி தேவையில்லாத பிரச்சனை வரும், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கை மீறி எல்லாமே போச்சுது, அதனால் நீங்கள் வந்து இதை வந்து மறந்துடுங்க இப்படி பேசினதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சிபி வந்து போக மாட்டேன்னு சொல்லி நின்றுட்டுருக்கவும் இப்போ தமிழ் வந்து நானே போகிறேன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து போகிறாங்க. அப்போ சிபி பார்த்தோம்னா அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கவும் அடுத்தது சிபி வந்து நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து காலை ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக போகிறாங்க. உடனே தமிழும் சிபியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பிடிக்கவும் இது எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உடனே தமிழ் வந்து சிபிகிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் தயவு செய்து இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வந்து ரூம் விட்டு வெளியே வந்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கணேஷ் வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு மீனா, அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு, விடிஞ்சாக்கி கல்யாணம், ஆனால் சிபி என்ன மாதிரிக்கு இருக்கிறான் பாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மீனா வந்து உடனே ஜானுவை கூப்பிடுறாங்க, அத்தை இங்கே வாங்க அத்தை அப்படின்னு சொல்லும் போது உடனே மண்டபத்துலேருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க. என்ன மீனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கோம். அப்போ வந்து சிபியும் தமிழ் பேசினது எதுவுமே இல்லை, ஆனால் சிபியும் தமிழும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா, அதை மட்டும் அதில் வீடியோவாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஜானும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மீனா உடனே வந்து தமிழை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, உன்னெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே நம்பி விட்டதுக்கு நீ இப்படி தான் பண்ணுவியா, நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையன்கிட்ட இந்த மாதிரிக்கு நெருக்கமாக இருந்திருப்ப, என்ன எப்படியாவது என் பையனை வளைச்சி எடுத்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லும் போது அப்போ வந்து சிபி சொல்கிறாங்க, அம்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இந்த வீடியோ மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா வந்து இதை வந்து தூரத்துலேருந்து அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ தமிழ் அந்த மாதிரிக்கெல்லாம் சேர்க்கக்கூடிய ஆளே கிடையாது, ஆனால் இவங்க ஏதோ திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் தமிழை போட்டு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து ஜானு கிட்ட சொல்கிறாங்க, ஜானுமா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கவும் ஜானுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியல, மீனா நீ அவசரப்படுது மீனா, இப்படிலாம் நீ சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கவும் அத்தை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த வீடியோ
வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு தமிழோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க தள்ளி விடுறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா வெற்றி வந்து தமிழை வந்து பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. தமிழ் நீ கவலைப்படாத, உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததை பார்த்தோம்னா மீனா சொல்கிறாங்க, எங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு இவளை பற்றி எதுவும் தெரியாது, இவ இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தீர விசாரிக்கவே மாட்டீங்களா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குறிஞ்சநாதனோட ஆளை வந்து பிடிச்சிட்டு வராங்க வெற்றி. இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான வீடியோவாக வந்து உருவாக்கி வச்சது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கவும் உடனே அவங்களும் சொல்லியிருந்தாங்க, ஆமாம் குறிஞ்சிநாதன் தான் இப்படிதான் மாதிரிலாம் பண்ண சொன்னார், தமிழ் மேலே இருந்த கோவத்தில் இப்படிலாம் செய்ய சொன்னார் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கவும் இதை பார்த்ததுமே கணேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ கடைசியில் இவன் கையங்குளமாக வந்து இந்த மாதிரிக்கு குறிஞ்சிநாதனோட ஆளை பிடிச்சி உண்மையை சொல்ல வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து அவங்க ஜானு சொல்கிறாங்க, நான் தான் ஏற்கனவே நினச்சோம்ல, கண்டிப்பாக வந்து அந்த குறிஞ்சிநாதனை வந்து தமிழில் வந்து அவமானப்படுத்தினால அந்த குறிஞ்சிநாதன் சும்மா விட மாட்டான்னு, அதை தான் அவன் பண்ணியிருக்கிறான், தமிழை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு அவன் செஞ்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு நினைக்கவும் அப்போ வெற்றி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என்ன நடந்துச்சுன்னு தீர விசாரிக்காம இப்படிலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பழைய போட்டு பேசியிருக்கிறீங்களே, இது உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா, இதுவே உங்கள் பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு வெற்றி வந்து மீனா கிட்ட கேட்கவும் உடனே மீனா வந்து தலையை தொங்க விட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து மீனாவை போட்டு திட்டுறாங்க, இன்னுமில்லாது நீ ஒவ்வொருத்தரை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டு பேசி இந்த மாதிரிக்கு நீ தமிழ்கிட்ட நடந்துக்கிட்டது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, தமிழ்கிட்ட ஃபஸ்ட்டு நீ மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மீனாவும் வேறு வழி இல்லாமல் தமிழ்கிட்ட என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ தமிழ் வந்து பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. உடனே சிபி வந்து தமிழை பார்க்குறாங்க, இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் தானே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தமிழ் வந்து அப்படியே கண் கலங்கிட்டு அங்கேருந்து போயிருந்தாங்க. அப்போ அம்மாவிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, அம்மா அங்கே பாத்தி அம்மா நம்ம பேசாமல் அங்கேருந்து போயிடல அப்படிங்கும்போது, இல்லை தமிழ் அதுதான் வந்து அம்மாவுக்கு எல்லாமே தெரியும்லாம், எல்லாம் உண்மையை வந்து வெற்றி தம்பி வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்களா, அப்புறம் எதுக்காக நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா இங்கே ஜானுவை தான் காட்டுறாங்க. இப்போ முத்தம்மா வந்து ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சந்தேகப்பட்டதெல்லாம் கரெக்டாக போச்சுதுமா, அந்த குறிஞ்சிநாதன் வந்து கண்டிப்பாக தமிழை சும்மா விட மாட்டான்னு சொன்னீங்களா, அதே மாதிரிக்கு தமிழை அசிங்கப்படுத்திட்டாமா அப்படிங்கும்போது எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும், அவன் லேஸ்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே சிபி வராங்க. சிபியை பார்த்ததுமே உடனே இப்போ அங்கே அதாவது ஜானுமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ முத்தம்மா வந்து ஜானுமா நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் நிறைய இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்மா போகவும் உடனே என்ன சிபி அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா சிபி வந்து ஜானு மடியில் படுத்துக்கிட்டு அவங்க கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சிபி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ உடனே சிபி வந்து சொல்கிறாங்க, ஜானுமா இதுக்கு மேலே நான் மறைச்ச எந்த பிரச்சனையும் கிடையாது, அங்கே ரூமில் நடந்தது பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கும்போது உடனே என்னாச்சு சிபின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னால் தமிழை வந்து மறக்க முடியல, நான் தமிழை விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிபின்னு சொல்லிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, ஆமாம் ஜானு சமீக்தாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது, நான் தமிழை தான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஜானு வந்து சிபியை பார்க்குறாங்க, என்ன சிபி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் உண்மையிலே நான் தமிழை தான் விரும்புகிறேன், நான் என் மனசுக்குள்ளே நான் அதை வச்சுருந்தேன், ஆனால் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல, டைம் நெருங்க என்னால் உண்மையை மறைக்க முடியல, இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் தமிழ்கிட்ட போனேன், ஆனால் தமிழ் வந்து சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால் வந்து இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், அது மட்டும் இல்லாமல் தமிழை நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜானு வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்தை இப்போ உடனடியாக நிறுத்தி ஆகணும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க ஜானுவோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, எனக்கு தமிழ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன், சமீபத்த கழுத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன், இப்போ நீ தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஜானு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.